குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பழனியில இருக்க கணக்கம்பட்டி அங்க வந்திருக்கோம். பழனில இருந்து சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்க வந்துட்டு அதாவது முருகர் அப்படின்னாவே அறுபடை வீடு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சிறப்பு பெற்றது, ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணக்கம்பட்டியார் அவருக்குன்னு ஒரு 6 இடங்கள் இருக்கு. அது கணக்கம்பட்டியாரின் அறுபடை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இப்போ முதல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவரு வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு. ஒரு சித்தர் அப்படின்னாவே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவரை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு காசு இவருக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. யாராச்சும் கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான். அவர் வாழ்ந்த வீடு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறதா பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு அவருடைய குரு பூஜை நாள் அதுமா நம்ம வந்திருக்கோம். ஸோ அன்னதானம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சுலபமாக நம்ம வந்துட்டு தரிசனம் பண்ண முடியும். சிவனடியார்கள் வந்துட்டு முற்றோதல் பண்ணிட்டு இருக்காங்க, பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஐயா அவர்கள் வாழ்ந்த எளிமையான ஒரு வீடு. இதோடைய வெளிப்புற தோற்றம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போது பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.